ஒரே லேண்டு, ஒரே மார்க்கெட், ஒரே சிட்டி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பையர்ஸ் மட்டும் லேண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் மட்டும் ஏன் யோசிச்சுட்டே இருக்காங்க? உண்மையை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் லேண்ட் வாங்குற இடத்துல ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கா, சவுத் ஃபேசிங் இருக்கா, நார்த் ஃபேசிங் இருக்கான்னு பாக்குறதும், இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பத்தி யோசிக்காம வீட்டுல கேட்டு சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன், ஒய்ஃப் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் வருஷம் கோல்டு பிரைஸ் ஏறுற மாதிரி லேண்டோட பிரைஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இவங்க வாங்கணும் பிளான் பண்ணிக்கிட்டு வருஷத்தை தான் கடத்துவாங்களே தவிர கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டாங்க. திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்த லேண்டு ₹500 இருக்குன்னா அவங்க அடுத்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் பாக்குறாங்கன்னா அதோட ரேட் ஏறிதான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பையர்ஸ் லேண்ட் வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போட்ட அமௌண்ட் 3 இயர்ஸ்ல டெவலப் ஆகுமா அப்படின்றது, வரப்போற அம்யூனிட்டிஸ் என்ன, வரப்போற ஃபீச்சர்ஸ் என்ன, வரப்போற டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பாக்குறதும் பிளஸ் அவங்களோட அமௌண்ட் டபுள் ஆகுமா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பையர்ஸ் ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையா வெல்த்தி ஆகணும்னு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட்ல இருக்கிற growth பார்க்க மாட்டாங்க, வரப்போற ஃபியூச்சர் growth தான் என்னன்னு பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க லேண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வாங்காம அதே இடத்துல தான் இருக்காங்க. சரி, இந்த